ஒரு பையன் இன்டர்வியூக்கு போனால் அங்கே ஒரு 14 பேர் 15 பேர் இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து அக்கௌண்டன்சி படிச்சிருக்கான், அதனால இன்டர்வியூக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அங்கே இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, 8 8 எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 8 8 64ன்றது நமக்கு தெரியும். ஆனால் அங்கே பதட்டத்தில் அந்த பையன் 8 8 63 அப்படின்ட்டான். இன்டர்வியூ எல்லாம் முடியுது, இன்டர்வியூவை விட்டு வெளியே வந்துடுறான். வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறான், ஐயோ 8 8 64 தானே, அவங்க 8 8 எத்தனைன்னு கேட்டதுக்கு நம்ம 63ன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. சரி, நமக்கு இந்த வேலை எப்படியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, அதனால வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து அந்த ஆபீஸோட அக்கௌண்டன்ட்டா ஒரு பதவியும் கிடைக்குது. நீங்க தான் இனிமே இந்த ஆபீஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கணும், கணக்கு வழக்கெல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்றாங்க. இவர் வந்து ஒண்ணுமே புரியல, நம்ம இன்டர்வியூல தப்பா தானே பதில் சொன்னோம், ஆனாலும் நமக்கு ஏன் இந்த வேலை கிடைச்சிருக்கு, சரி சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் கேட்க வேணாம், நமக்கு வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேலைலாம் பர்மனன்ட் ஆனதையும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா கேட்கிறாரு, இன்டர்வியூல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தப்பா தான் பதில் சொன்னேன், அப்படி இருந்தும் நீங்க எப்படி என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் இருந்துட்டு சொன்னாராம், இல்லப்பா நான் சரியா தான் செலக்ட் பண்ணேன், இன்டர்வியூல வந்ததுலே நீ மட்டும்தான் அந்த கரெக்டான ஆன்சருக்கு கொஞ்சம் நெருங்கி சொன்ன, அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாராம்.